மக்களே, வெல்கம் பேக் டு அவர் சேனல். திஸ் இஸ் சிஆர்பி அண்ட் நீங்கள் எல்லோரும் நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். இன்றைக்கி நம்ம எந்த எபிசோட் பார்க்க போகிறோன்னா டோன்ட் பி டூ எமோஷ்னலோட எபிசோட் 5 தான் பார்க்க போகிறோம். நாங்கள் ஸ்பாய்லர்ஸ் எதுவும் இல்லாமல் வீடியோக்குள்ளே போகலாம். கடைசி எபிசோடில் நம்ம குட்டி செயின் பெரிய செயினை பார்க்க போயிருப்பான்ல, அதுக்கப்புறமா அந்த செயின்லேயும் அவனோட ஃபிங்கர் பிரிண்ட் வச்சுருப்பானா. இப்போ அங்கேருந்து தான் ஸ்டார்ட் பண்ணுறாங்க. நம்ம பெரிய செயின் குட்டி செயின் கிட்ட சொல்கிறாரு, நம்மளோட அக்ரிமெண்ட் முடிஞ்சிருச்சு, இதுக்கப்புறம் நான் உன்னை எங்கேயுமே போக விட மாட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. அப்படியே மார்னிங் ஆகுது. பார்த்தா நம்ம குட்டி செயின் தூங்கிட்டு இருக்கான். எங்கே யாரையும் காணோம் அப்படின்னு சுற்றி சுற்றி தேடிட்டு இருக்கான். நம்ம பெரிய செயின் பியானோ ப்ளே பண்ணிகிட்ருக்காரு. பெரிய செயின் பக்கத்தில் நிற்கிறான். அவன் வந்ததை பார்த்துட்டு பெரிய செயின் சொல்கிறாரு, உனக்காக அந்த காசெல்லாம் நான் பே பண்ணிட்டேன். எல்லா காசையும் பே பண்ணிட்டீங்களா அப்படின்ட்டு குட்டி செயின் கேட்குறான். இல்லை, நான் பே பண்ணணும் அப்படின்ட்டு இல்லைல்ல, நான் அவங்களோட கேங்கே அழிச்சிட்டேன் அப்படின்ற மாதிரி அவர் சொல்கிறாரு. அவங்க திருப்பி ரிவஞ்சருக்கு இங்கே என்ன பண்ணுறது அப்படின்ற மாதிரி பயந்துக்கிட்டே குட்டிச்சேன்னு கேட்குறான். அதை பற்றி நீ எதுவும் கவலைப்படாத, அந்த மாதிரி எதுவும் நடக்காது. அதுக்கப்புறம் செத்துக்கு அடிபட்டுதில்ல, அதை நான் உன் பேரண்ட்ஸ் கிட்ட சொல்லிட்டேன். என்னன்னு சொன்னேன்னா, ஜெட்டை யாரோ கொஞ்சம் ரவுடி பசங்க அடிச்சிட்டு இருந்தாங்க. அவன்கிட்ட ஏதோ திருடுறதுக்காக அவனை அடிச்சிட்டு இருந்தாங்க. அப்போ நான் போய் அவனை காப்பாற்றினேன் அப்படின்ற மாதிரி நான் சொல்லிட்டேன் அப்படின்ற மாதிரி அவர் சொல்லிட்டு உட்காரு அப்படின்ற மாதிரி கூப்பிடுறாரு. இவனும் பக்கத்தில் உட்காடுறான். பெரிய ஜெயின் சொல்கிறாரு, வா நம்ம கான்ட்ராக்டை பற்றி பேசலாம். உனக்கு அந்த கான்ட்ராக்டோட டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ்லாம் ஞாபகம் இருக்கா? நீ எனக்கு மட்டும்தான் சொந்தம் அப்படின்ற மாதிரி அவர் கேட்க, நம்ம குட்டிச்சேன்னு ஒன்றா சொல்கிறான். எனக்கு ஞாபகம் இருக்குது, நான் உங்களுக்கு மட்டும்தான் சொந்தம், அதே மாதிரி நீங்கள் சொல்கிற எல்லா ரூலையும் நான் ஃபாலோ பண்ணணும் அப்படின்ற மாதிரி அவன் சொன்னோன்னே பிரிஜன் சொல்கிறாரு, ஃபர்ஸ்ட் ரூல் என்னென்னா, நீ ரொம்பவே எமோஷ்னலாக இருக்கக்கூடாது, ஏன்னா எனக்கு அது சுத்தமாக பிடிக்காது. அடுத்த ரூல் என்னென்னா, நீ உன் வாயால் இப்போ சொன்னல நீ எனக்கு மட்டும் தான் சொந்தம் அப்படின்ட்டு, அது வெறும் நீ வேர்ட்ஸாக மட்டும் சொல்லக்கூடாது, அதை நீ எனக்கு காமிக்கவும் செய்யணும் அப்படின்ற மாதிரி அவர் சொல்கிறாரு. நம்ம குட்டிஜனோட கண்ணிலேருந்து கண்ணீர் வருது. அதை பார்த்துட்டு, அழுகாத, நான் இப்போ தானே உங்ககிட்ட ஃபஸ்ட் ரூல் சொன்னேன், எமோஷ்னலாக இருக்கக்கூடாதுன்னு தானே சொன்னேன் அப்படின்ட்டு சொல்லிட்டு அவர் தொடச்சி விடுறாரு. அங்கேயே சீன் கட் ஆகுது. இப்போ பீடானா காமிக்கிறாங்க. அவர் எப்போவுமே மாதிரி அதே கராச்சில் வெயிட் பண்ணிகிட்ருக்காரு. அங்கே குட்டிச்சேன் வரான். ஹே சேன், எப்படி இருக்க? நான் உனக்கு நிறைய டைம் கால் பண்ணேன், ஆனால் நீ ஏன் காலை எடுக்கலை? சரி, எதுக்கு நம்ம மீட் பண்ணலாம் அப்படின்ட்டு கூப்பிட்ட அப்படின்ற மாதிரி இவர் கொஸ்டினாக கேட்குறாரு. உன்னை குட்டிச்சேன்னு சொல்கிறான். ஈடன், நம்ம பிரேக்கப் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி சொன்னோன்னே, ஏ ஜேன் என்னாச்சு? உனக்கு உண்மையாலே என் கூட பிரேக்கப் பண்ணணும் அப்படின்னு தோணலை தானே? என்ன பெரிய ஜேன் உன்னை மிரட்டிகிட்ருக்காரா? அவர் சொல்கிறதெல்லாம் கேட்காத அப்படின்ற மாதிரி பீடன் சொல்கிறாரு. பீடன், அப்படிலாம் இல்லை, எனக்கு உண்மையாலே உங்கள் கூட ரிலேஷன்ஷிப் வச்சுக்கணும் அப்படின்னு தோணலை. நீங்கள் என்கிட்ட ரொம்ப நல்ல விதமாக நடந்துக்கிறீங்க. இவ்வளோ நாள் நீங்கள் மட்டும் என் கூட இல்லைன்னா நான் இந்த மாதிரி ஆயிருக்கவே மாட்டேன். உங்களுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். எனக்கு உங்களை ரொம்ப பிடிக்கும், ஆனால் அந்த மாதிரி உங்களை பிடிக்காது பீடன். நான் உங்களை லவ் பண்ணலை. நீங்கள் என் மேலே இவ்வளோ பாசம் வச்சுருக்கிறத பார்க்க சொல்லோ எனக்கு செல்ஃபிஷாக இருக்கணும் அப்படின்னு தோண மாட்டுது. நீங்கள் என்னை லவ் பண்ண சொல்லோ நான் உங்களை லவ் பண்ணாமல் உங்கள் கூட இருக்கிறது எனக்கு சுத்தமாக பிடிக்கல. என்னால் அதை தாங்கிக்கவும் முடியலை. உங்களுக்கு புரியுதா அப்படின்ற மாதிரி இவன் கேட்குறான். அவர் அப்படியே அமைதியாக இருக்கார். ஒன்று இவன் சொல்கிறான், நான் ரொம்பவே ட்ரை பண்ணி பார்த்தேன், ஆனாலுமே உங்கள் மேலே எனக்கு ஃபீலிங்ஸ் வர மாட்டுது அப்படின்ற மாதிரி இவன் சொல்கிறான். ஏன், எதனால் உனக்கு வரமாட்டுது அப்படின்ற மாதிரி பீடான்னு கேட்குறாரு. ஏன்னா இன்னுமே என்னோட மனசில் பெரிய ஜெயந்தாக இருக்கார். அதனால் இதை இங்கேயே நம்ம முடிச்சுக்கலாம். இதுக்கப்புறமா உங்களோட ஃபீலிங்ஸை ஹர்ட் பண்ணணும் அப்படின்ட்டு எனக்கு தோணலை. ரொம்பவே சாரி, இதெல்லாமே என்னோட தப்பு தான் அப்படின்ற மாதிரி குட்டிச்சேன்னு சொல்கிறான். ஒன்னே பீடான்னு சொல்கிறாரு, ஹே, நீ சாரியெல்லாம் சொல்ல தேவையில்ல, நானுமே இங்கே தப்பு தான் பண்ணியிருக்கேன். எனக்கு ஸ்டார்டிங்லேருந்தே தெரியும் உனக்கு என்னை பிடிக்கல அப்படின்ட்டு. அதே மாதிரி உன்னால் பிஜேனை மறக்க முடியல அப்படின்றதும் எனக்கு தெரியும். ஆனாலுமே நான் திருப்பி உன்னை அப்ரோச் பண்ணேன், என்னை மன்னிச்சிடு அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. உன்னை குட்டிஜேன் அவனோட கையில் இவர் போட்டு விட்டார்ல ஒரு பிரேஸ்லெட், அதை கழுதி, இதாங்க நான் இதை உங்ககிட்ட கொடுக்கணும் அப்படின்னு நினச்சேன் அப்படின்ட்டு கொடுக்குறான். இல்லைங்க பரவாயில்ல, இதை நீயே வச்சுக்கோ அப்படின்ட்டு அவ சொல்ல, இல்லை இதை நீங்களே வச்சுக்கோங்க, நான் உங்ககிட்ட கொடுக்கணுன்னு தான் வந்தேன்
அப்படின்ற மாதிரி இவன் வந்து சொல்லிட்டு கொடுக்குறான். பீடன் வந்து உனக்காக நான் எப்போவுமே இங்கே இருப்பேன் அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாரு. உடனே குட்டிச்சனும் பீடன் அப்படின்னு சொல்லிட்டு அவரை வந்து ஹக் பண்ணிக்கிறான். நீங்கள் எனக்கு நிறையாவே ஹெல்ப் பண்ணிட்டீங்க, ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். சரி நான் இப்போ கிளம்பணும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்து கிளம்பிடுறான். அங்கேயே வந்து சீன் கட் ஆகுது. இப்போ இவங்களோட காலேஜ் கேன்டீனில் வந்து எல்லாரும் உட்காந்துட்ருக்காங்க. எல்லாரும் சிரித்து பேசிகிட்டு இருக்காங்க. நம்ம குட்டிடேன் மட்டும் ரொம்ப அமைதியாக இருக்கான். டேய் என்னடா ஆச்சு, உனக்கு ஏதாவது உடம்பு சரியில்லையா, ஏன் இப்படி ரொம்ப டயர்டாக இருக்க அப்படின்ற மாதிரி வந்து எல்லாரும் கேட்குறாங்க. அப்போ கேப்பும் சொல்கிறான், ஆமாம் நீ இப்போலாம் கிளாஸ் கூட கரெக்டாக அட்டன் பண்ணுறதில்ல அப்படின்ட்டு. அப்போ அங்கே போட்டு வரான். நம்ம குட்டிச்சனோட கையில் அவன் கான்டாக்ட் போட்டனால வந்து அந்த ஊசியோட அடையாளம் தெரியுது. ஆனால் வந்து அவன் பார்த்துடுறான். ஹே பூத் என்ன பண்ணுற அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு குட்டிச்சன் வந்து அவன் கையை ஸ்பீடாக எடுத்துடுறான். உனக்கு எப்படி இந்த அடிபட்டது அப்படின்ற மாதிரி பூத் கேட்க இவன் வந்து அமைதியாக இருக்கான். அப்போது நீ ஆல்ரெடி பீஜன் கூட கான்ட்ராக்ட் போட்டியா அப்படின்ற மாதிரி வந்து பூத் கேட்குறான். இவன் வந்து அமைதியாக அப்படியே இறந்து போகிறான். அவருன்னு திருப்பி அவர் கூடவே இருக்க சொல்லி கம்பேர் பண்ணாது தானே. உனக்கு ஏதோ ஒரு பிரச்சனைனா நானும் பீடானும் இருக்கோம், நாங்கள் உனக்கு ஹெல்ப் பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி பூத் சொல்கிறான். உனக்கு கேப் கேட்குறான். என்னது பீச்சேனையும் குட்டிச்சேனை ஃபோர்ஸ் பண்ண போகிறாரு, பீடானுக்கும் இதுக்கும் என்ன சம்மந்தம் அப்படின்ற மாதிரி அவன் கேட்குறான். நம்ம குட்டிச்சேன் பூட்டை பார்த்து என்னோட லைஃப்குள்ளே நீ எல்லாம் தலையிடுற, இது வந்து என்னோட ப்ராப்ளம், நான் வந்து இதை பார்த்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறான். ஏன்னா நீ எப்போவுமே இப்படி இருக்க, நான் எப்போல்லாம் உனக்கு ஹெல்ப் பண்ணலாம் அப்படின்னு பார்க்குறனோ எப்போ பார்த்தாலும் வந்து நான் சொல்கிறத கேட்கவே மாட்டேன். நான் என்றைக்குமே நீ என்னை லவ் பண்ணணும் அப்படின்னு நான் கேட்டதே இல்லையே. ஆனால் அட்லீஸ்ட் ஸ்பீடானா இருந்தாவது அது வந்து பரவாயில்ல. கடைசியில் நீ திருப்பி பார்த்தா பீச்சன்கிட்டே போயிருக்கியே, நீ வந்து எனக்கு உன் ஃப்ரெண்டாக பார்க்குறியா அப்படின்ற மாதிரி அவன் வந்து கேட்குறான். உன்னை கேப் இருந்து ஏய் நீங்கள் 2 பேரும் சண்டை போடுறத நிறுத்துங்க, நீங்கள் எதனால சண்டை போடுறீங்க அப்படின்னு எனக்கு தெரில, ஆனால் வந்து நிறுத்துங்க அப்படின்ற மாதிரி வந்து சமாதானப்படுத்துகிறான். உன்னை குட்டிச்சேன் வந்து ஊட்ட தள்ளி விட்டுட்டு என்ன பண்ண சொல்கிற, நீ எப்படி எனக்கு ஹெல்ப் பண்ண முடியும், உன்னையே உன்னால் காப்பாற்றிக்க முடியலை அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறான். உடனே பூட் சாரி, நான் சரியான லூசர், ஏன்னா உனக்கு ஹெல்ப் வேணுன்றப்போ என்னால் ஹெல்ப் பண்ண முடியலை, அதனால் இதுக்கப்புறம் நீ யாரோ நான் யாரோ, உனக்கு இதுமே என்ன ஆனாலும் நான் வந்து உன்னோட வாழ்க்கையில் இன்வால்வ் ஆக மாட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவன் வந்து கிளம்பிட்டான். உடனே நம்ம குட்டிச்சேனும் அங்கேருந்து கோவமாக உன்னோட திங்ஸ் எடுத்துகிட்டு கிளம்புறான். அங்கேயே வந்து சீன் கட் ஆகுது. இப்போ நைட்டு வந்து ஏதோ பப்பில் இருக்கான் நம்ம குட்டிச்சேன். அவன் வந்து கொஞ்சம் சோகமாக இருக்கனால நிறையாவே ட்ரிங்க்ஸ் பண்ணிகிட்ருக்கான். அதே மாதிரி கொஞ்சம் ஐயாவும் ஆகிட்டான். அப்போ என்னோட வந்து குட்டிச்சேன் கிட்ட வந்து பேச ட்ரை பண்ணுறான். குட்டிச்சேன் வந்து வேண்டாம் என்னை விடு அப்படின்ற மாதிரி சொல்கிறான். ஆனாலும் அவன் வந்து கேட்காம குட்டிச்சேனை வந்து டைட்டாக பிடிச்சிக்கிறான். கரெக்டாக பெரியச்சேன் வந்து அவனை வந்து அடிக்கிறாரு. நம்ம குட்டிச்சேன் போதும் நிறுத்துங்க அப்படின்ற மாதிரி சொல்லி பெரியச்சேனை வந்து தடுக்கிறான். என்னோட பாய் ஃப்ரெண்ட் கிட்ட நகர்ந்தேரு, எதுக்கு நீ கிட்ட வர அப்படின்ற மாதிரி வந்து அவர் சொல்கிறாரு. உடனே குட்டிச்சேன் வாங்க நம்ம வெளில போய் பேசலாம் அப்படின்ற மாதிரி பெரியச்சேனோட கையை பிடிச்சி அவனை வந்து இழுத்துட்டு போகிறான். ஓரமாக போய் நின்றுட்டு எப்படி நீங்கள் இங்கே வந்தீங்க அப்படின்ற மாதிரி கேட்க, நம்ம அக்ரிமெண்ட் உனக்கு ஞாபகம் இருக்கா அப்படின்ற மாதிரி பெரியச்சேன் கேட்குறாரு. நான் வந்து அவன்கிட்ட நோ சொன்னேன், ஆனால் நான் வந்து ரொம்ப ஹையாக இருந்தேன் அப்படின்ற மாதிரி இவன் சொல்ல, அதுக்கு உன்னால் தடுக்க முடியல அதனால் நீ ஓகே சொல்லிட்டியா அப்படின்ட்டு பெரியச்சேன் கேட்குறாரு. நான் சொல்கிறது நீங்கள் கேட்குறீங்களா இல்லையா, நான் தான் சொன்னேனே நான் வந்து அவனை என்னை எதுவும் பண்ண விடலை அப்படின்ட்டு, இதுக்கப்புறம் நான் வந்து கேர்ஃபுல்லாக இருந்துக்கிறேன், சந்தோஷமா டீச்சேன். நான் உங்களுக்கு ஆல்ரெடி ப்ராமிஸ் பண்ணிட்டேன், நான் வந்து உங்கள் கூட மட்டும் தான் இருப்பேன்ட்டு, அதனால் மற்றவங்களெல்லாம் எதுக்கு ஹர்ட் பண்ணுறீங்க, அந்த மாதிரி பண்ணாதீங்க அப்படின்ற மாதிரி வந்து அவன் சொல்கிறான். உடனே பெரியச்சேன் சொல்கிறாரு, நீ வெறும் வேர்ட்ஸால் சொன்ன நான் எப்படி நம்புறது, எனக்கு ப்ரூவ் பண்ணி காமிய, இன்னைக்கு நைட்டு நீ எனக்கு ப்ரூவ் பண்ணி காமி அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவர் வந்து குட்டிச்சேனை வந்து கூட்டிகிட்டு போகிறாரு. ஏஜென்ட் என்ன பண்ணுறீங்க அப்படின்ற மாதிரி கேட்க அவர் வந்து எதுவுமே சொல்லாமல் குட்டிச்சேனை வந்து கூட்டிகிட்டு போகிறாரு. இப்போ இவங்க எங்கே வந்திருக்காங்கன்னு பார்த்தா பெரியச்சேனோட காண்டாக்கு தான் வந்திருக்காங்க. நம்ம குட்டிச்சேன் வந்து பீஜேன் வேணாம் நிறுத்துங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறான். ஆனாலும் அவர் வந்து கேட்காம நம்ம குட்டிச்சேனை வந்து கிஸ் பண்ணுறாரு. நம்ம குட்டிச்சேன் சொல்கிறான், பீஜேன் நீங்கள் இப்போ ரொம்ப கோவமாக இருக்கீங்க, இதெல்லாம் பண்ணாதீங்க அப்படின்ற மாதிரி கேட்க அவர் வந்து நீ எனக்கு ப்ரூவ் பண்ணுறேன்னு சொன்னால இப்போ ப்ரூவ் பண்ணு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அக்ரெசிவாக வந்து கிஸ் பண்ணுறாரு. இவனும் வந்து ரொம்பவே தடுத்து பார்க்குறான். ஆனாலுமே அவன் வந்து கண்டுக்காமல் இவனை வந்து ஃபோர்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்காரு.
பிஜே நிறுத்துங்க, உங்கள் கூட இப்படி பண்ணணும் அப்படின்ட்டு எனக்கு தோணவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு குட்டிச்சேன் வந்து நகர்ந்து போகிறான். அவர் வந்து அவனை போக விடாமல் பிடிச்சிட்டு அவனை வந்து அப்படியே பெட்டில் தள்ளி திருப்பி வந்து கிஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறாரு. நம்ம குட்டிச்சேனும் ரொம்பவே ரெசிஸ்ட் பண்ண ட்ரை பண்ணுறான். ஆனாலுமே எதுவுமே வந்து அவரை பாதர் பண்ண மாட்டேது. அவர் பாட்டுக்கிட்டு பண்ணிக்கிட்டே இருக்காரு. கொஞ்ச நேரத்தில் குட்டிச்சேன் வந்து அமைதியாகிடுறான். பெரிய சேன் நிறுத்திட்டு வீட்டுக்கு கிளம்பு அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. எதுக்கு நிறுத்தினீங்க? நீங்கள் பண்ணிக்கிட்டே இருங்க. இப்படி பண்ணாதான் உங்களுக்கு நான் ப்ரூவ் பண்ணுற மாதிரி இருக்கும்ல, பண்ணுங்க அப்படின்ற மாதிரி குட்டிச்சேன் அழுதுகிட்டே சொல்கிறான். அதுக்கு பெரியச்சேன், நான் உன்னை வீட்டுக்கு போக சொன்னேன், நான் என்னோட ப்ராமிஸை மீறத்துக்குள்ளே நீ வந்து வீட்டுக்கு கிளம்பு அப்படின்ற மாதிரி அவர் வந்து சொல்கிறாரு. என்ன ப்ராமிஸ் அப்படின்ற மாதிரி குட்டிச்சேன் கேட்குறான். அதுக்கு அவர் ஒன்றுமே சொல்லாமல், நீ கிளம்பலன்னா நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து கோவமாக வெளில கிளம்புறாரு. நம்ம பெரியச்சேன் செம்ம கோவத்தில் இருக்காரு. காரை வந்து ரொம்ப ஸ்பீடாக ஓட்டிக்கிட்டே போகிறாரு. இன்னொரு கார் மேலேயும் போய் மோதி இருக்கும். கரெக்டாக வந்து பிரேக் போட்டுடுறாரு. இப்போ பார்த்தா 4 மணி கிட்ட ஆகுது. நம்ம குட்டிச்சேன் வந்து தூங்க ட்ரை பண்ணுறான். ஆனாலும் அவனுக்கு வந்து தூக்கம் வரல. பக்கத்தில் பெரியச்சேனும் இல்லை. அவன் வந்து அப்படியே எழுந்து உட்காடுறான். இப்போ அடுத்த நாள் காமிக்கிறாங்க. இன்றைக்கி தான் வந்து அவங்களுக்கு டான்ஸோட ஃபைனல் எக்ஸாம். டீச்சர் வந்து இவங்க 2 பேரையும் வந்து ஆட சொல்கிறாங்க. இவங்களும் வந்து ஆடிக்கிட்டே இருக்காங்க. அப்போ டீச்சர் சொல்கிறாங்க, இன்றைக்கி உங்களோட ஃபைனல் எக்ஸாமாக இருந்தாலும் நீங்கள் வந்து ரிலாக்ஸாக டான்ஸ் ஆடுங்க, நர்வஸ்லாம் ஆகாதீங்க, முக்கியமாக உங்களோட பார்ட்னரை வந்து ட்ரஸ்ட் பண்ணுங்கள் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்கிறாங்க. உடனே பெரியச்சேன் குட்டிச்சேன் கிட்டே கேட்குறாரு, நீ என்ன நம்புறியா அப்படின்ற மாதிரி கேட்குறாரு. நான் நம்பியிருப்பேன், அதுக்குள்ளே வந்து நீங்கள் உங்கள் வாயை ஓப்பன் பண்ணி பேச ஸ்டார்ட் பண்ணிட்டீங்க அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறான். உடனே பெரியச்சேனுக்கு கொஞ்சம் கடுப்பாயிடுது. அவரும் வந்து திருப்பி ஆடிட்டுருக்காரு. அப்போ பார்த்தா தெரியாமல் வந்து குட்டிச்சேன் கீழே விழுந்துடுறான். உடனே டீச்சரும், டே ஜேன் ஓகேவா அப்படின்ற மாதிரி குட்டிச்சேனை பார்த்து கேட்குறாங்க. அங்கே வந்து சீன் கட் ஆகுது. இப்போ வந்து நம்ம பெரியச்சேனோட காண்டோவில் தான் 2 பேரும் இருக்காங்க. நம்ம குட்டிச்சேன் ஒர்க் பண்ணிகிட்ருக்கான். அவனுக்கு வந்து கால் வருது. அவன் எடுத்து, ஹலோ அம்மா என்னாச்சு அப்படின்ற மாதிரி கேட்க, ஏய் ஜேன் நீ ஃப்ரீயா? நீ வந்து ஜெட்டை எனக்காக போய் ஸ்கூல்லேருந்து கூப்பிட்டுக்க முடியுமா அப்படின்ற மாதிரி அவங்க கேட்குறாங்க. என்னது, ஜெட்டனும் வீட்டுக்கு வரலையா அப்படின்ற மாதிரி இவன் கேட்க, அவனோட ஸ்கூலில் இன்றைக்கி ஏதோ ஒரு ஆக்டிவிட்டியா, அது இப்போ தான் முடிஞ்சுது. அவன் வந்து கேப் கிடைக்குமா அப்படின்னு ட்ரை பண்ணியும் பார்த்துருக்கான். ஆனால் யாருமே வந்து அக்செப்ட் பண்ண மாட்டுறாங்க அப்படின்ற மாதிரி அவங்க சொல்ல, சரி அப்போ அப்பா அவர் போய் கூப்பிட முடியாதா அப்படின்ற மாதிரி குட்டிச்சேன் கேட்குறான். உங்கள் அப்பா கொஞ்சம் பிஸியாக இருக்காரு, அதே மாதிரி ஆல்ரெடி ரொம்பவும் லேட் ஆகிடுச்சு, திருப்பி யாராவது அவனை போய் அடைச்சிடுவாங்களோ அப்படின்ட்டு எனக்கு பயமாக இருக்குது அப்படின்ற மாதிரி அவங்க அம்மா சொல்ல, உடனே நம்ம குட்டிச்சேன்னு சொல்கிறான், ஓகே புரிஞ்சது, நான் போயிட்டு அவனை வந்து கூப்பிட்டுட்டு வந்து வீட்டில் விட்டுடுறேன் அப்படின்ற மாதிரி இவன் சொல்கிறான். அவங்க அம்மா, தேங்க்ஸ்டா, உன்னோட தம்பியை எனக்காக பார்த்துக்கோ அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு காலை வந்து வச்சிடுறாங்க. இதெல்லாமே வந்து பெரியச்சேனும் சோஃபாவில் உட்காந்து பார்த்துக்கிட்டே இருக்காரு. நம்ம குட்டிச்சேன் இருந்து, பிஜேன் நான் போயிட்டு என்னோட தம்பியை ஸ்கூல்லேருந்து கூட்டிகிட்டு வரேன் அப்படின்ற மாதிரி அவன் வந்து சொல்லிட்டு கிளம்ப போகிறான். ஒன்றே பெரியச்சேன் என் கூட வா அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு போகிறாரு. இப்போ பார்த்தா காரில் 3 பேரும் இருக்காங்க. நம்ம குட்டிச்சேன் செட்டை பார்த்து, பிஜேனுக்கு தேங்க்ஸ் சொல்லு, உனக்காக அவர் தான் எல்லாமே பே பண்ணார், அதுவும் இல்லாமல் உன்னை ஸ்கூல்லேருந்து கூட்டிகிட்டு போகிறதுக்காகவும் வந்திருக்காரு அப்படின்ற மாதிரி அவன் சொல்கிறான். அதை கேட்டுட்டு, பிஜேன் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ், இதாங்க இதை வந்து வாங்கிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்து கொஞ்சம் டெசர்ட்ஸ்லாம் கொடுக்குறான். நம்ம பெரியச்சேன் வந்து வண்டி ஓட்டிகிட்டு இருக்கார்ல, அதனால் தேங்க்ஸ் சொல்லிட்டு, குட்டிச்சேன் எனக்காக நீ அதை வாங்கிக்கோயேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. நம்ம குட்டிச்சேனும் வந்து அந்த ஸ்வீட்ஸ் எல்லாம் வாங்கிக்கிறான். கொஞ்ச நேரம் வண்டி அப்படியே போயிட்டே இருக்குது. திடீர்னு வந்து பெரியச்சேன் பிரேக் போடுறாரு. ஜெட் வந்து காஃபி குடிச்சிட்ருக்கான். அது வந்து அவன் மேலே ஊற்றிடுது. அப்போ நம்ம பெரியச்சேன் வந்து வெட் வாட்ச் வந்து வச்சுருக்காரு. அதை வந்து எடுத்து கொடுக்குறாரு. அங்கே பார்த்தா நம்ம குட்டிச்சேன் கொடுத்துருப்பான்ல ஒரு கிஃப்ட், அது வந்து இருக்குது. அதை வந்து நம்ம குட்டிச்சேன் பார்க்குறான். இவன் பார்த்ததை பார்த்த வந்து பெரியச்சேன் வந்து ட்ராயரே வந்து மூடிடுறாரு. இப்போ அடுத்த நாள் மார்னிங் காமிக்கிறாங்க. நம்ம ஜெயின் எழுந்து வரான். உனக்காக நான் பிரேக்ஃபாஸ்ட் பண்ணியிருக்கேன், இந்த பிரேக்ஃபாஸ்ட் உனக்கு ஓகே தானே அப்படின்ற மாதிரி அவர் கேட்குறாரு. இவனும் ஓகே அப்படின்னு சொல்கிறான். அங்கேயே சீன் கட் ஆகுது. இப்போ கிளாஸ் முடிஞ்சிருச்சு போல். கேப்பும் குட்டிச்சேனும் பேசிக்கிட்டே நடந்து வந்துட்டுருக்காங்க. அங்கே பார்த்தா நம்ம பெரியச்சேன் வந்து நின்றுட்டுருக்காரு. அதை பார்த்துட்டு கேப் கேட்குறான், என்னடா உன்னை கூட்டிகிட்டு போகிறதுக்கு வந்தாரா அப்படின்ட்டு. எனக்கு தெரியலை, மேபி இருக்கலாம், ஆனால் எனக்கு சுத்தமாக தெரியல அவர் என்ன யோசிக்கிறாரா அப்படின்ட்டு குட்டிச்சேன்னு சொல்கிறான். நீங்கள் 2 பேரும் திருப்பி ஒன்று சேர்ந்துட்டிங்களா என்ன? ஆனால் ஏன் திருப்பி சண்டை போட்டுக்கிட்டே இருக்கீங்க அப்படின்ட்டு கேப் வந்து ஒன்றுமே புரியாமல் கேட்குறான். எனக்கும் தெரியலடா,
நாங்கள் இப்போ பண்ணிட்டு இருக்கிறது இது வந்து ஒரு சண்டைன்னு சொல்லலாமா அப்படின்னு கூட எனக்கு தெரியலை அப்படின்ட்டு குட்டிச்சின்னு சொல்கிறான். உடனே கேப்பும், ஏய் நீங்கள் ரெண்டு பேரும் திருப்பி ஒன்றா சேர போகிறீங்கன்னா உன் மனசில் இருக்க எல்லாத்தையும் வந்து அவர்கிட்ட சொல்லிடு. அது ஏதாவது பெருசாக ஆகி சண்டை வரத்துக்கு முன்னாடி நீயே சொல்லிட்டா அது வந்து பரவாயில்லல்ல. சரி அவர்கிட்ட போ, அவர் வந்து உனக்கு வெயிட் பண்ணிட்டு இருக்காரு அப்படின்ட்டு சொல்லிட்டு அவன் வந்து கிளம்புறான். நம்ம குட்டிச்சேனும் போயிட்டு டீச்சேன் அப்படின்ட்டு கூப்பிடுறான். வா வீட்டுக்கு போகலாம் அப்படின்ற மாதிரி சொல்லி கூட்டிகிட்டு போகிறாரு. இப்போ நம்ம பெரிய சேனோட காண்டாவுக்கு தான் வந்திருக்காங்க. நம்ம குட்டிச்சேன் கேட்குறான், ஏய் நம்ம கொஞ்சம் பேசலாமா? நீங்கள் அன்றைக்கி என்கிட்ட ப்ராமிஸ்ன்னு ஏதோ சொன்னீங்களே, அந்த ப்ராமிஸ் நீங்கள் முன்னாடி என்கிட்ட போட்ட ப்ராமிஸா? நீங்கள் என்கிட்ட சொன்னீங்களே நான் ரெடியாக இல்லைன்னா அன்னைக்கு நீங்கள் எதுவும் என்னை ஃபோர்ஸ் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொன்னீங்களே, அந்த ப்ராமிஸ் பற்றியா அன்னைக்கு பேசுனீங்க அப்படின்ற மாதிரி கேட்குறான். அவர் வந்து அமைதியாக இருக்காரா? உங்களுக்கு தெரியும்ல, நான் வந்து அன்றைக்கி உங்கள் மேலே செம்ம கோவத்தில் இருந்தேன். நீங்கள் எவ்வளோ தான் என்னை லவ் பண்ணாலும் நீங்கள் அப்படி பண்ணியிருக்க கூடாது அப்படின்ற மாதிரி குட்டிச்சேன்னு சொல்கிறான். உடனே பெரிய சேன் குட்டிச்சேனோட கையை பிடிச்சி, ஏய் சாரி, இதுக்கப்புறம் அந்த மாதிரி நடக்காமல் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. குட்டிச்சேன்னு சொல்கிறான், நான் உங்களுக்கு மட்டும் தான் சொந்தம், ஆனால் நீங்கள் எனக்காக ஒன்று பண்ணுவீங்களா? நீங்கள் பண்ணுற எல்லாமே வந்து எனக்கு தெரியணும். உங்களோட மொத்த வாழ்க்கை இனிமே எனக்கு தெரியணும். உங்களை பற்றி முழுசாக தெரியாமல் உங்கள் கூட இருக்கணும் அப்படின்ட்டு எனக்கு தோணலை. அதே மாதிரி என்னால் அப்படி இருக்கவும் முடியாது அப்படின்ற மாதிரி இவன் கேட்க அவர் வந்து கொஞ்சம் யோசிக்கிறாரு. அதுக்கப்புறம் ஓகே, நான் எல்லாமே உங்ககிட்ட சொல்லிடுறேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. அங்கேயே வந்து சீன் கட் ஆகுது. இப்போ அடுத்த நாள் நம்ம குட்டிச்சேன் அவனோட கடையில் இருக்கான். ஒரு பைக் வருது. பைக்லேருந்து பார்த்தா நம்ம போட்டு இறங்கி வரான். எதுக்கிங்க வந்த அப்படின்ற மாதிரி குட்டிச்சேன் கேட்குறான். இல்லை நான் வெளில போயிருந்தேன்னா அப்போ இந்த கேக் கடை பார்த்தேன், அதான் உனக்காக கொஞ்சம் கேக் வாங்கிட்டு வந்தேன், இந்தா உனக்கு இந்த கேக் பிடிக்கும்ல அப்படின்ட்டு சொல்லிட்டு கொடுக்குறான். நம்ம குட்டிச்சேன் கொஞ்சம் அமைதியாக இருக்கானா, நான் உன்கிட்ட சாரி சொல்லணும், நான் வந்து உன்கிட்ட அப்படி அன்றைக்கி பேசியிருக்கக்கூடாது, என்னால் உனக்கு ஹெல்ப்பே பண்ண முடியல அப்படின்றனால நான் ரொம்ப அப்செட் ஆகிட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவன் வந்து சாரி கேட்குறான். நம்ம குட்டிச்சேன், நானும் உன்கிட்ட சாரி சொல்லணும், எனக்கு புரியுது நீ வந்து என் மேலே இருந்த அக்கறைனால தான் அப்படி பண்ண அப்படின்ட்டு அப்படின்ற மாதிரி நம்ம குட்டிச்சேன்னு சொல்கிறான். உடனே பூட்டு என்ன பண்ணுறான்னா அவனோட கையை வந்து குட்டிச்சேனோட கை மேலே வச்சு, டேய் நான் உன்னை நினச்சி ரொம்ப கவலைப்பட்டேனா அதான் அப்படி பண்ணிட்டேன் அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறான். நம்ம குட்டிச்சேனுக்கு அவன் கை வச்சது வந்து ஒரு மாதிரி இருக்கு போல், அதனால கையை வந்து எடுத்துடுறான். பெரிய சேன் வந்து மெசேஜ் பண்ணியிருக்காரு, உன்னை கடையிலேருந்து கூட்டிகிட்டு போக நான் வரேன் அப்படின்ற மாதிரி. அதை பார்த்த உடனே குட்டிச்சேன், நம்ம வேறு என்னைக்காவது பேசலாமா அப்படின்ற மாதிரி கேட்குறான். இவனும் ஓகே அப்போ நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து கிளம்புறான். அப்போது குட்டிச்சேன், பூட் எதையும் மனசில் வச்சுக்காத, எல்லாத்தையும் விட்டுரு, இதுக்கு முன்னாடி நடந்த எல்லாத்தையுமே மறந்தது அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறான். அவனும் வந்து பைக்கில் ஏறி போயிடுறான். இப்போ ஈவினிங் ஆகிடுச்சு. இப்போ பார்த்தா காரில் நம்ம பெரியச்சேன் குட்டிச்சேன் எங்கேயோ போயிட்டுருக்காங்க. குட்டிச்சேன் கேட்குறான், நம்ம எங்கே போகிறோம் அப்படின்ட்டு. அதுக்கு பெரியச்சேன் சொல்கிறாரு, எனக்கு ஒருத்தவங்க கால் பண்ணி அவங்களுக்கு ஏதோ ஃபேவர் வேணும் அப்படின்னு கேட்டாங்க, ஆனால் என்னை வந்து அவங்க நேரில் பார்க்கணுன்னு சொன்னாங்க, அதான் நான் வந்து உன்னையும் கூட்டிகிட்டு வந்தேன். நீங்கள் இது எவ்வளோ நாளாக பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்ற மாதிரி குட்டிச்சேன்னு கேட்குறான். நான் வந்து ஹைஸ்கூல்லேருந்தே பண்ணிகிட்ருக்கேன். ஏன் நீங்கள் இதை பண்ணுறீங்க? இதுக்கும் உங்கள் ஃபேமிலிக்கும் ஏதாவது சம்மந்தம் இருக்கா அப்படின்ற மாதிரி குட்டிச்சேன்னு கேட்குறான். இல்லை இல்லை, எனக்கு பண்ணணும்னு தோணுதா அதான் நான் பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி அவர் சொல்ல, உங்களுக்கு இவ்வளோ பண்ணுறீங்களே, இதை நினச்சி எதுவும் ஃபீல் பண்ண மாட்டிங்களா? அவங்க எதுப்புன்னு உங்ககிட்ட கேட்டு வராங்க, அதுக்கப்புறம் அவங்க சொன்னதை பண்ணலன்னா நீங்கள் வந்து அவங்கள பனிஷ் பண்ணுறீங்க அப்படின்ற மாதிரி குட்டிச்சேன்னு கேட்க, நான் எதுக்கு கஷ்டப்படணும்? உன்னோட ஃப்ரெண்டு டீ அவன் வந்து காசு தருன்னா அதனால அவன் ஜெயிலுக்கு போனான். அதே மாதிரி ஜூய் அவளோட பாய் ஃப்ரெண்ட் மேலே சீட் பண்ணா, அதே மாதிரி அவன்கிட்ட இருந்து காசும் திருடினா, அதனால் அவளோட பாய் ஃப்ரெண்ட் அவகிட்ட அப்படி நடந்துக்கிறான். நான் என்ன தப்பு பண்ணேங்க? நான் வந்து அவங்களுக்கு எந்த பனிஷ்மெண்ட்டும் தரலை, அவங்களே தான் அவங்களுக்கு வந்து பனிஷ்மெண்ட் தேடிக்கிறாங்க. நீ கேட்குறதெல்லாம் பார்த்தா நான் பண்ணுறது தான் தப்பு, நான் ஏதோ க்ரூவலாக நடந்துக்கிற மாதிரி நீ சொல்கிறியே. நான் வந்து வெறும் ஒரு எக்ஸ்சேஞ்ச் தான் பண்ணுறேன், அவங்க தான் வந்து எல்லாமே ஃப்ரீயாக கிடச்சிடும் அப்படின்னு நினைக்கிறாங்க. அவங்களுக்கு கிடைச்சதுக்கு அவங்களால பே பண்ண முடியல, அப்படி பே பண்ணாதப்போ என்னை பார்த்து நான் வந்து ரொம்ப க்ரூவலானவ, ரொம்ப மோசமானவ அப்படின்னு சொல்லிடுறாங்க அப்படின்ற மாதிரி பெரியச்சேன் வந்து சொல்கிறாரு. நீங்கள் பண்ணுறது எல்லாமே நீங்கள் கரெக்டுன்னு நினைக்கிறீங்களா? ஆமாம் அப்படின்ட்டு அவர் சொல்ல, ஆனால்
டீ வந்து ஸ்டூடெண்ட் பிரசிடெண்ட் ஆகிறதுக்கு அவனுக்கு சுத்தமாக வந்து தகுதியே இல்லை. ஆனாலும் வந்து நீங்கள் அவனை ஸ்டூடெண்ட் பிரசிடெண்ட் ஆக்குனீங்கல்ல. நீங்கள் மட்டும் அப்படி பண்ணாமல் இருந்திருந்தா அவன் வந்து இந்த மாதிரி காசு திருடி இருக்க மாட்டான்ல அப்படின்ற மாதிரி குட்டிச்சேன் கேட்க, பெரியச்சேன் குட்டிச்சேனை பார்த்துட்டு, அவனை மாதிரி ஒருத்தன் எங்கே இருந்தாலுமே அதை வந்து பண்ணுவான். இங்கே பண்ணலைன்னா வேற எங்கேயாவது பண்ணியிருப்பான். ஆமாம், நீங்கள் சொல்கிறது கரெக்டு தான். ஒரு நாள் இல்லைனாலும் இன்னொரு நாள் அவன் கண்டிப்பாக மாட்டியிருப்பான். ஆனால் அவன் உங்களால் மாட்டியிருக்க மாட்டான்ல. பீஜேன், நீங்கள் இப்படியெல்லாம் பண்ண தேவையில்ல அப்படின்ற மாதிரி குட்டிச்சேன் சொல்கிறான். உடனே அவர் வந்து இவனை திரும்பி பார்க்குறாரு. நம்ம வந்துட்டோம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. இது ஏதோ ஒரு பழைய இடம் மாதிரி இருக்குது. 2 பேரும் நடந்து போயிட்டுருக்காங்க. குட்டிச்சேன் கேட்குறான், உங்களோட பப்பில் மீட் பண்ணுவீங்கன்னு நினச்சேன், இந்த இடம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கே அப்படின்ற மாதிரி அவன் சொல்ல, சிலருக்கு வந்து என்ன என் பப்பில் பார்க்குறதுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்காது, யாருக்கும் அவங்கள பற்றி தெரியக்கூடாது அப்படின்னு நினைப்பாங்க, அதனால தான் இந்த மாதிரி இடத்துக்கு வந்து கூப்பிடுறாங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவர் வந்து கால் பண்ணி, வந்துட்டியா அப்படின்ற மாதிரி வந்து கேட்குறான். அதுக்கு அவங்க சொல்கிறாங்க, இல்லை இல்லை, நீங்கள் உள்ளே வெயிட் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. நம்ம பெரியச்சனுக்கு ஏதோ வந்து தப்பாக படுது. கீழே குனிஞ்சு பார்க்குறாரு. அங்கே பார்த்தா ஒரு யூஸ் பண்ண சிகரெட் கிடக்கு. இப்போ தான் அதை வந்து கீழே போட்ட மாதிரி இருக்குது. அவர் அதை பார்த்துட்டு இருக்க சொல்ல, நம்ம குட்டிச்சேன், என்னாச்சு, ஏதாவது பிரச்சனையா அப்படின்ற மாதிரி கேட்குறான். அதுக்குள்ளே பார்த்தா யாரோ ஒருத்தர் வந்து ஷூட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுறாரு. இவங்களும் எப்படியோ தப்பிக்க பார்க்குறாங்க. அவரும் ஷூட் பண்ணிக்கிட்டே இருக்காரு. இவங்க 2 பேரும் ஒரு இடத்துல போய் ஒளிஞ்சிக்கிறாங்க. நம்ம பெரியச்சேன்னு சொல்கிறான், நீ போய் காரில் வெயிட் பண்ணு, காரை ஸ்டார்ட் பண்ணி ரெடியாரு, நான் வந்துடுறேன் அப்படின்ற மாதிரி சொல்ல, நீங்கள் அப்படின்ட்டு குட்டிச்சேன்னு கேட்குறான். நான் வந்து உன்னை பத்திரமா அங்கே கூட்டிகிட்டு போய் விட்டுடுறேன். நான் 10 நிமிஷத்துக்குள்ளே வரலனா நீ வந்து காரை எடுத்துகிட்டு கிளம்பிடு அப்படின்ற மாதிரி அவர் சொல்கிறாரு. இல்லை பீஜன், வாங்க 2 பேரும் ஒன்றாவே போகலாம் அப்படின்ற மாதிரி இவன் சொல்ல, டேய் நீ போறியா இல்லையா, நீயும் இங்கே இருந்தா எனக்கு உன்னையும் காப்பாற்ற ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அதுக்கப்புறம் கடைசியில் நம்ம 2 பேரும் செத்து போயிடுவோம், என்னை நம்பு, போ அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவனை வந்து அனுப்புகிறான். அதே மாதிரி அவன் பத்திரமா போகணும் அப்படின்றதுக்காக பெரியச்சேனும் வந்து பார்த்து அனுப்பிடுறாரு. நம்ம குட்டிச்சேன் அவசரமாக வெளில போயிட்டு காரை வந்து ஓப்பன் பண்ணி ஸ்டார்ட் பண்ணி வெயிட் பண்ணிக்கிட்டே இருக்கான். கொஞ்சம் கன் சவுண்டெல்லாம் கேட்குது. அதுக்கப்புறமா பார்த்தா நம்ம பெரியச்சேன் வராரு. அவரோட வயிற்றுலையும் வந்து ஷூட் பண்ணியிருக்காங்க. அந்த இடத்த பிடிச்சிக்கிட்டே அவர் வந்து வராரு. உடனே நம்ம குட்டிச்சேன் எழுந்து ஸ்பீடாக போய் அவரை வந்து ஹக் பண்ணிக்கிறான். பீஜேன், நீங்கள் ஓகேவா அப்படின்ற மாதிரி கேட்குறான். அவன் வந்து அவருக்கு அடிப்பட்டதை இன்னும் பார்க்கல. அதுக்கப்புறமா அடிப்பட்டதை பார்த்துட்டு, உங்களை சுட்டுட்டாங்களா அப்படின்ற மாதிரி அழுவுறான். உடனே பீஜேன், நம்ம இங்கேருந்து வெளில போயாகணும் அப்படின்ற மாதிரி சொன்ன உடனே இவனும் அவரை வந்து கூட்டிகிட்டு வந்து காரில் உட்கார வைக்கிறான். அவருக்கு வந்து ரத்தம் வந்துக்கிட்டே இருக்குது. பீஜேன், என் கூடவே இருங்க, உங்களுக்கு ஓகே தானே அப்படின்ற மாதிரி அவனும் கேட்டுக்கிட்டே இருக்கான். கொஞ்சம் தூரம் அப்படியே அவன் காரை ஓட்டிக்கிட்டு, யார் அவங்க, எதுக்கு உங்களை அடிக்கிறாங்க அப்படின்ற மாதிரி கேட்க, எனக்கு தெரிஞ்சு என்னோட பழைய எனிமிஸாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து யாருக்கோ கால் போடுறாரு. அவங்க கேட்குறாங்க, ஜென் என்னாச்சு திடீர்னு கால் பண்ணுற அப்படின்ற மாதிரி. பெரியஜன் சொல்கிறாரு, எனக்கு ஒரு சர்ஜரி பண்ணணும், என்னை வந்து சுட்டுட்டாங்க அப்படின்ற மாதிரி இவர் சொன்னதுக்கு, எங்கே இருக்க நீ அப்படின்ட்டு அவங்க கேட்குறாங்க. நான் வந்து ஹாஸ்பிட்டலுக்கு வந்துட்டுருக்கேன், உன்னால் வந்துட முடியும்ல, பார்த்துக்குவல அப்படின்ற மாதிரி அந்த சைட்லேருந்து கேட்குறாங்க. என்னால் முடியும்னு தான் நினைக்கிறேன் அப்படின்ட்டு இவன் சொன்னதுக்கு, எவ்வளோ சீக்கிரமாக வர முடியுமோ வா, நான் வந்து ஆப்ரேஷன் தேட்டரை ரெடியாக வச்சுருக்கேன் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லிட்டு காலை கட் பண்ணிடுறாங்க. நம்ம பீச்சேன் குட்டிச்சேனை பார்த்து, இந்த லொக்கேஷனுக்கு போ அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. இப்போது ஹாஸ்பிட்டலுக்கு தான் வந்திருக்காங்க. நம்ம பெரியச்சேனையும் வந்து ஆப்ரேஷன் ரூமுக்கு வந்து கூட்டிகிட்டு போகிறாங்க. வெளில வந்து குட்டிச்சேன் அழுதுகிட்டே வெயிட் பண்ணிகிட்ருக்கான். ஆப்ரேஷன் பண்ணுறதுக்காக டாக்டரும் வராங்க. டாக்டர், பீஜேனை எப்படியாவது காப்பாற்றுங்க அப்படின்ற மாதிரி குட்டிச்சேன் வந்து அழுகுறான். நீ கொஞ்சம் காமாகு, நான் வந்து எல்லாத்தையும் பார்த்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவர் வந்து போகிறாரு. இவனும் வெயிட் பண்ணி பார்க்குறான். அதுக்கப்புறமா டாக்டர் வந்து வெளில வராரு. டாக்டர், பீஜேன் இப்போ எப்படி இருக்காரு, அவருக்கு ஒன்றும் இல்லைல்ல அப்படின்ற மாதிரி குட்டிச்சேன் போய் கேட்க, எதுவும் கவலைப்படாத, இப்போ வந்து அவனுக்கு எந்த ஆபத்தும் இல்லை, புல்லட் அந்தளவுக்கு ஆழமாக போகலை, ஆனால் என்ன அவனுக்கு வந்து ரொம்ப ரத்தம் வந்துருச்சு, ஆனாலும் நீங்கள் இன்னும் கொஞ்சம் லைட்டாக வந்திருந்தா கூட இதை விட ரொம்ப மோசமாக இருந்திருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. நம்ம குட்டிச்சேனுக்கு அப்போ தான் வந்து உயிரே திரும்பி வந்த மாதிரி இருக்குது. நீ தானே சேன் அப்படின்ற மாதிரி அவர் வந்து கேட்குறாரு. பீஜேன் என்னை பற்றி உங்ககிட்ட பேசியிருக்காரா அப்படின்ட்டு குட்டிச்சேன் வந்து கேட்குறான்.
என்னோட நேம் ராம். நான் வந்து பீட்டேனோட டாக்டர். அவனோட கசனும் நான் தான். அப்படின்ற மாதிரி அவர் வந்து அவரை இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கிறாரு. ஓ, உங்களை பார்த்ததுல சந்தோஷம் அப்படின்ற மாதிரி குட்டி செயின் வந்து சொல்கிறான். நீ எதுவும் கவலைப்படாத, நான் வந்து அவன்கிட்ட நிறையா பேசி பார்த்துருக்கேன். அவன் உன்னை பற்றி என்கிட்ட நிறையா சொல்லியிருக்கான் அப்படின்ற மாதிரி அவர் சொன்னோடனே, என்னை பற்றிலாம் அவர் உங்ககிட்ட பேசுவாரா அப்படின்ற மாதிரி குட்டி செயின் வந்து சர்ப்ரைஸ்டாக கேட்குறான். ஆமாம், இதை இப்போ தான் நீ ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குற போல அப்படின்ட்டு அவள் கேட்டவுடனே நம்ம குட்டி செயினுக்கு ஒன்றுமே புரியலை. அவன் அமைதியாகவே இருக்கான். இன்னைக்கு அவன் எப்படியோ ஹாஸ்பிட்டலில் தூங்க மாட்டான். ஆனாலும் வந்து நீ அவனை கொஞ்சம் பத்திரமா பார்த்துக்கோ, ஏதாவது இன்ஃபெக்ஷன் ஆகிட போகுது. என்னெல்லாம் பண்ணணும், எப்படி வந்து க்ளீன் பண்ணணும் எல்லாமே ஜெயனுக்கு முன்னாடியே தெரியும். ஆனாலும் வந்து நான் உன்கிட்ட கேட்டுக்கிறேன், அவனோட காயம் ஆடுற வரைக்கும் நீ அவனை பார்த்துக்கோயேன். ஏன்னா அவனை மாதிரி ஒருத்தன் காயத்தை வந்து க்ளீன் பண்ணிக்கிறதுக்காக என்றைக்குமே ஹாஸ்பிட்டலே வரமாட்டான். நானும் அவன்கிட்ட எவ்வளவோ பேசி பார்த்துட்டேன், ஆனால் அவன் கேட்கவே மாட்டான் அப்படின்ற மாதிரி அவர் சொன்னோடனே நம்ம குட்டிச்சேன்னு கேட்குறான். பிஜேனுக்கு இந்த மாதிரி அடிக்கடி ஆகுமா அப்படின்ற மாதிரி கேட்குறான். ஆமாம், எல்லா டைமும் இதே மாதிரி தான் ஆயிட்டுருக்கோம். இந்த மாதிரி அவனுக்கு நிறையா தடவை ஆயிருக்கு. இதை விட மோசமான நிலைமையிலையும் அவன் வந்து இறந்துருக்கான். உனக்கு தெரியுமா, ஹாஸ்பிட்டலுக்கு கூட அவனால் வர முடியல. அதனால் நான் என்னோட திங்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு போயிட்டு ரோட்டில் வச்சு அவனுக்கு ஆப்ரேஷன் பண்ணேன். இவனுக்கு இப்படி பண்ணி பண்ணி என்னோட டாக்டர் லைசன்ஸே போயிடும் போல அப்படின்ற மாதிரி வந்து அவர் சொல்கிறாரு. உடனே நம்ம குட்டிச்சேன்னு சிரிச்சிட்டு, இதான் ஃபர்ஸ்ட் டைம் நான் இந்த மாதிரி உன்னால் கேள்விப்படுறேன். ஆனால் எனக்கு தெரியல இது வந்து எனக்கு இந்த மாதிரி பழகி போயிடுமா அப்படின்ற மாதிரி அவன் வந்து சொல்கிறான். உடனே அந்த டாக்டர் சொல்கிறாரு, இவன் எப்போ பார்த்தாலும் இப்படி மற்றவங்கள அவனோட பிரச்சனையில் இழுத்துக்கிட்டே இருக்கான். நீ அவனை பற்றி ரொம்ப கவலைப்பட்டா அவன் மண்டையில் ஏறுற மாதிரி ஏதாவது சொல்லு அப்படின்ற மாதிரி அவர் வந்து சொல்கிறாரு. அதை கேட்டுட்டு நான் சொன்னாலும் அவர் கேட்பாரு அப்படின்ட்டு எனக்கு தோணலை அப்படின்ற மாதிரி குட்டி செயின் வந்து சொல்கிறான். நீ இதை ரியலைஸ் பண்ணியா அப்படின்ட்டு எனக்கு தெரியலை, ஆனால் நீ வந்து ஜேனுக்கு ரொம்பவே ஸ்பெஷல் அப்படின்ற மாதிரி அந்த டாக்டர் சொல்கிறாரு. ஆமாவா அப்படின்ற மாதிரி கேட்க அவர் வந்து சிரிச்சுட்டே, நான் வந்து என்னோட மற்ற பேஷண்ட்ஸை பார்க்கணும், நான் கிளம்புறேன். 1/2 கழிச்சு நீ வந்து பேஷண்ட்டை போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து கிளம்புறாரு. இவனும் வந்து தேங்க்யூ சொல்லிட்டு அங்கேயே வந்து உட்கார்றான். நம்ம பெரிய ஜெயின் வந்து கண்ணை மூடி படுத்துட்ருக்காரு. குட்டி ஜெயின் அங்கேயே வெயிட் பண்ணி தூங்கிட்டான் போல். பெரிய ஜெயின் அவன் அங்கே வெயிட் பண்ணுறதை பார்த்துட்டு சிரிச்சு அவனோட தலையில் வந்து தடவி விடுறாரு. உடனே நம்ம குட்டி ஜெயினும் எழுந்துக்கிறான். எழுந்து, டிஜெயின் நீங்கள் ஓகேவா அப்படின்ற மாதிரி கேட்குறான். நான் இப்போ பரவாயில்ல அப்படின்ட்டு அவர் சொன்னானே, உங்களை பற்றி நான் எவ்வளோ கவலைப்பட்டேன் தெரியுமா, எனக்கு ரொம்ப பயமாயிடுச்சு. நீங்கள் என்னை விட்டுட்டு போயிடுவீங்களோ அப்படின்னு நான் பயந்தேன். நான் ரொம்பவே பயந்துட்டேன் அப்படின்ற மாதிரி அவன் சொல்ல, அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நான் இப்போ ரொம்பவே சேஃபாக இருக்கேன் அப்படின்ற மாதிரி அவர் வந்து சமாதானம் சொல்கிறாரு. ப்ளீஸ் எனக்காக நீங்கள் இந்த மாதிரி வாழ்கிறத நிறுத்துறீங்களா அப்படின்ற மாதிரி வந்து குட்டிச்சேன்னு கேட்குறான். அதுக்கு அவர் ஸ்ட்ரெயிட்டாக வந்து முடியாது அப்படின்ட்டு சொல்லிடுறாரு. நான் கேட்டால் கூட எனக்காக நீங்கள் பண்ண மாட்டிங்களா அப்படின்ற மாதிரி இவன் கேட்க, இல்லை என்னால் முடியாது, என்னால் இதை நிறுத்தவே முடியாது. நான் ஆல்ரெடி ரொம்ப தூரம் வந்துட்டேன், இதுக்கப்புறம் என்னால் நிறுத்த முடியாது. இது வந்து என்னோட வாழ்க்கை அப்படின்ற மாதிரி அவர் சொன்னோடனே, அப்போ நீங்கள் எப்படி இருந்தால் நான் எப்படி வாழ்கிறது, உங்களை இந்த மாதிரி டெய்லியும் நான் பார்த்துக்கிட்டு நான் எப்படி வாழ முடியும் அப்படின்ற மாதிரி குட்டிச்சேன் அழுதுகிட்டே கேட்குறான். அதனால தான் நீ வந்து இதில் இன்வால்வ் ஆக வேண்டாம் அப்படின்னு அவங்ககிட்ட சொல்லிகிட்டே இருந்தேன். ஆனால் நீ தானே வந்து கேட்டுக்கிட்டே இருந்த, நான் பண்ணுற எல்லாமே தெரியணும் அப்படின்னு நீ தானே கேட்ட, அதனால தான் நான் விட்டேன். உனக்கு தெரியுமா, உன்னை மட்டும்தான் நான் வந்து என்னோடய வாழ்க்கையில் இவ்வளோ தூரம் உள்ள விட்டுருக்கேன் அப்படின்ற மாதிரி அவர் வந்து சொல்கிறாரு. நம்ம குட்டிச்சேன் திருப்பி கேட்குறான், அப்போது நீங்கள் இதை நிறுத்த மாட்டிங்களா? அவர் வந்து அமைதியாக இருக்கார். சரி, அப்போ நீங்கள் இப்படி தான் வாழுவேன்னு நினச்சிங்கன்னா இந்த வாழ்க்கைக்கு உங்களுக்கு குட் லக் அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்து கோவமாக இருந்து போயிடுறான். அங்கேயே வந்து இந்த எபிசோடு முடிக்கிறாங்க. இந்த எபிசோடு எப்படி இருந்தது அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி இன்னும் வீடியோஸ் வேணும்னா நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோ சீக்கிரத்தில் வரும். அது வரைக்கும் டாட்டா, பாய் பாய்.